ஜோதிடத்தில் வந்து எண்களை பயன்படுத்தி கிரகங்களை ஆக்டிவேட் செய்து அதன் மூலம் வெற்றி காணுவது. இப்போ உங்களுக்கு அப்படின்றது பர்ட்டிகுலராக வந்து ஒரு ஜாதகத்தில் 2 அல்லது 3 கிரகங்கள் வந்து ரொம்ப ஃபேவரட்டான பிளானட்ஸாக இருக்கும். அந்த பிளானட் வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் வீக்காக இருக்குது அப்படிங்கிறப்ப அதற்குரிய எண்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து அதை வந்து வலுப்படுத்திக்கிடலாம். இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த நியூமராலஜி பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய எண்களை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகத்தோட எண்களை பயன்படுத்தி நீங்கள் நியூமராலஜியில் வந்து நீங்கள் நேமோ இல்லை வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க, அந்த வெஹிக்கிள்ஸோட போர்டு நம்பரோ நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்போ 1ஆம் நம்பர் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து சூரியனுக்கு கொடுத்துட்றாங்க. 2 அப்படிங்கிறது சந்திரனுடைய எண், 3 அப்படிங்கிறது குரு பகவானோடது, 4 வந்து ராகுவோட எண், 5 வந்து புதனோட எண், 6 வந்து சுக்கிரனோட எண், 7 வந்து கேதுவோட எண், 8 வந்து சனியோட எண், 9 வந்து செவ்வாயோட எண். இப்போ உதாரணத்துக்கு ஒரு துலாம் லக்னக்காரங்களோ இல்லை வந்து ரிஷப லக்னக்காரங்களோ எடுத்துக்கிறோம். இந்த 2 லக்னத்துக்கும் யோக கிரகம் அப்படிங்கிறது வந்து சனி வரும். அப்போ இந்த துலாம் ரிஷபக்காரங்க வந்து 8ஆம் எண்ணை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறப்ப சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடுவார் ஜாதகத்தில். அப்போ சனி வந்து உங்களுக்கு யோக கிரகம். அந்த சனி வந்து உங்களுக்கு இந்த துலாம் லக்னத்துக்கு வந்து லக்னத்துக்கு 4, 5ஆம் அதிபதி, வீடு வாகனம் சொத்து சோகத்தை பூரா கொடுக்கறது அந்த சனி தான்.